பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 24வது அதிகாரம். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவன் ஆனால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டதாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டவள் ஆனபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக. திரிகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடக்காக வாங்கக்கூடாது. அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும். தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்றுப்போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடுவாய். குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கவும் யாவையும் கவனித்து செய்யும்படிக்கு மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாக இருப்பீர்களாக. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற எழிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்கு பிரவேசிக்க வேண்டாம், வெளியே நிற்பாயாக. கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் தரித்திரவனானால் நீ அவன் அடகை வைத்துக்கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாக இருக்கும். உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கோழியை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் அவளுமாய் இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாய் இருக்கும். பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததையும் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்போது நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து ஆனால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதித்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பியிருக்கிறதை பறிக்கும்படி திரும்ப போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டுவிடுவாயாக. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்ப போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். 25வது அதிகாரம். மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்று குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாய் அவனுக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனும் அதிலும் அதிகமாய் அடிக்கிறதானால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். அதனால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. சகோதரர் ஒன்றாய் கூடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இருந்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்திலிருந்து அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரர் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெறும் தலைப்பிள்ளைகளுக்கு தரிக்க வேண்டும். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாது இருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பர் இடத்திற்கு போய் என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனாகிய பேரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவளை அழைப்பித்து அவனோடு பேசியும் அவள் அவனை விவாகம் பண்ணிக்கொள்ள அவன் எனக்கு சம்மதமில்லை என்று பிடிவாதமாய் சொன்னாள். அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சை கழற்றி அவன் முகத்திலே துப்பி என் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள். இஸ்ரவேலில் அழிக்கப்பட்டவள் வீடு பாதரட்சை கழட்டி போடப்பட்ட வீடு எனப்படும். புருஷர் ஒருவரோடு ஒருவர் சண்டை பண்ணி கொண்டிருக்கையில் ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் கைக்கு அவனை தப்புவிக்கும்படி வந்து தன் கையை நீட்டி அடிக்கிறவன் மானத்தை பிடித்து துண்டானால் அவளுடைய கையை தரிக்க கடவாயாக. உன் கண் அவளுக்கு இறங்க வேண்டாம். உன் பயணியே பெரிதும் சிறிதுமான பலவித நிறைகற்களையும் வைத்திருக்க வேண்டாம்.
உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல வீணரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரத்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன் தேவனாகிய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். 26வது அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அங்கே வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு விளங்கும்படிக்கு தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தனாய் இருந்தேன். அவன் கொஞ்சம் ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவிடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான விலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேடும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்திருக்க நிலத்தினுடைய முதன் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உனத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. தசபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தெல்லாம் 10% எடுத்து லேவியனுக்கும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவையையும் உன் வாசலில் புசித்திருக்க திருப்தியாகும்படிக்கு அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதை புசிக்கவும் இல்லை. தீட்டான காரியத்துக்கு பதில் அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை. இழிவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்து நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும்போது இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவர்களை காத்து நடக்க கடவாய். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்தமான ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். 27வது அதிகாரம். பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திற்கு நீ போக யோர்தானுக்கு கடக்கும் நாட்டில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளை சார்ந்து பூசி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாய பிரமாணத்தை வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். மேலும் நீ யோர்தானை கடந்தபோது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் பலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி இங்கே இருப்பாயுதப்படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாயிருந்த அந்த கல்லுகளில் இந்த நியாய பிரமாணத்தில் வார்த்தைகளில் எல்லாம் துலக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டான். பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களோடு கூட இருக்கையில் இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே கவனித்து கேள், இந்நாளில் உன் தேவனாகிய கர்த்தர் ஜனமானாய். ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னான். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு கெர்சி மலையையும் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும்.
சாபக்கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தாம், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாரொரு விக்கிரகத்தையாகிலும் உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்க கடவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்படவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பிறனுடைய எல்லைக்குரிய ஒற்றி போடுகிறவன் சபிக்க கடவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். குருடனை வழித்தப்ப செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களின் நியாயத்தை புரட்டு போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தினை திறந்தபடியினால் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். யாதொரு மிருகத்தோடும் புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது குமாரத்தியாவது தன் சகோதரனையோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் மாமியோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஒளிப்பிடத்தில் பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படிக்கு பரிதானம் வாங்குகிறவர்கள் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இந்த ஞானப்பிரமான வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். 28வது அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுதும் சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருந்தகமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களும் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிரிகள் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனிகளிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படிக்கு நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்துவதால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாக. இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளும் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கற்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உனக்கு பின்தொடரும். உன் தலைக்கு மேல் வானமும் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்பட்டு கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்கள் எதிரிகள் புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் சிதறுண்டு போவாய். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள். நீ குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தியரின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவை போகிறது போல நீ பட்டப்பகலிலே தடவை கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிக்கப்படுகிறவனுமாய் இருப்பாய். பெண்ணை உனக்கு
நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை நீ அனுபவிக்க மாட்டாய். உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்படும், உனக்கு திரும்ப அகப்படாமற் போகும். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும். உன் கையில் பலனில்லாதிருக்கும். நீ உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்தத்தினாலும் பாதிப்பார். கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களோடு அறியாத ஜாதிகளுக்கும் போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாய் வாய். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், கொட்டுக்களி அதை பட்சித்து போடும். திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை. பூச்சி அதை தின்று போடும். ஒலிவ மரங்கள் உன் எல்லைகளிலெல்லாம் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை. உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உறுதி போகும். நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடு கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் வீட்டிலே பட்சித்து போடும். உன் நடுவில் இருந்த அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான். நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவனை உன்னிடத்தில் கண்டப்படுவான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் போனதும்படியால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். சகல பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களுக்கும் சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தில் மேல் போடுவார்கள். கிழவன் என்றும் முகம் பாராமல் வாலிபன் என்றும் இறங்காமல் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் உனக்கும் தெரியாத பாஷையும் பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்திலும் உள்ள பூமியின் கடையாந்திரங்களிலும் கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீரு மட்டும் உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளிலும் ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாய் வைக்க மாட்டான். உன் தேசமெங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகையிடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசம் எங்குமுள்ள உன்னுடைய வாசஸ்தலங்கள் தோறும் உன்னை முற்றுகையிடுவார்கள். உன் சத்ரு உன்னை முற்றுகை போட்டு நெருக்குங்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்து உன் கர்ப்பக்கனியாகிய உன் புத்திரர்களின் மாம்சத்தின் தின்பாய். உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போட்டு நெருங்காலத்திலும் உன்னிடத்தில் செருகும் சுக செல்வம் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காகலும் தன் மார்பில் இருக்கிற மனைவிக்காகலும் தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களில் ஒருவனுக்காகலும் கொஞ்சமேனும் கொடாதபடிக்கு அவர்கள் மேல் வன்கண்ணாய் இருப்பான். உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுக செல்வமும் உள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் அஞ்சு கொடியை நிமித்தம் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தின் மேலும் வன்கண்ணாயிருப்பான். உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்குங்காலத்தில் சகல குறைவுபடுவதனால் அவைகளில் ரகசியமாய் தின்வாய். உன் தேவனாகிய கர்த்தர் எனும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்க இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாக இராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளையும் நீங்காத கொடிய இரகங்களையும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகளெல்லாம் உன்மேல் வரவிருப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தையாகிலும் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியுமளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் இருந்த நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிக்கொடாமற் போனதினால் கொஞ்சம் ஜனமாய் போவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமாய் இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமாய் இருப்பார். நீங்கள் சுதந்திரத்திற்கு போகிற தேசத்திலே பிடுங்கி போடப்படுவீர்கள். கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதறிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனசஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுதும் சாயங்காலம் வருமோ என்று சாயங்காலத்திலும் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்று சொல்லுவாய். இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன
வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு கொண்டு வந்து போதகம் பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரர்களாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொல்வாரில் இல்லாது இருப்பார்கள் என்றான். 29வது அதிகாரம். ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாபின் தேசத்தில் அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேலுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறியும் கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசம் அதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். நீங்கள் இவ்விடத்திற்கு வரும்போது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்மோடு யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறியடித்து அவர்களுடைய தேசத்தை பிரித்து அதை ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசியருக்கும் பாதிக்கு கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக கொடுத்தோம். இப்பொழுதும் நீங்கள் சொல்வதையெல்லாம் உங்கள் வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையை வார்த்தைகளுக்கு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியையும் உன் பிதாக்களுக்கு ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் ஆணையிட்டு கொடுத்தபடியே இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்தி கொள்ளவும் நாம் உனக்கு தேவனாய் இருக்கவும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உடன்படிக்கையையும் இன்று அவர் உன்னோடு பண்ணுகிற அவருடைய ஆணையை இறுதிக்கும் உட்பட்டும்படிக்கு உங்கள் கோத்திரங்களில் தலைவரும் உங்கள் மூப்பரின் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்தில் இருக்கிற உங்கள் பிறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறார்களே. நான் உங்களோடு மாத்திரம் அந்த உடன்படிக்கையையும் அந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோடு கூட தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோடு இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன். நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்து ஜாதிகளின் நடுவிலும் கடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடமிருந்த மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படிக்கு இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறி குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்திலே தேற்றிக்கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதனின் மேல் உண்டாகும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்களை எல்லாம் அவள் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தில் இராதபடிக்கு குலைத்து போடுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூரதேசத்தில் இருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்திற்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போதும் கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கோமராவையும் அத்மாவையும் செபாவையும் கவித்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களையெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார் என்று இந்த மகா கோபம் பற்றியிருந்ததற்கான காரணம் என்று சொல்வார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர்களுக்கு விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினால் கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ணி அதன் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடு பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறு தேசத்தில் எரிந்து விட்டார்கள் என்று சொல்லப்படும் மறைவானவைகளையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகள் எவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். 30வது அதிகாரம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதங்களும் சாபங்களும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்தை சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கும்படியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் 7 இருதயங்களோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திற்கும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக்கொள்வார். உன்னிடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும்
துரத்தி கொண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரத்திற்கு தேசத்தை உனக்கு சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூர்ந்து பிழைக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி நீ இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமகர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளையும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளை எல்லாம் அவருடைய கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் ஆத்மாவோடும் திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்களின் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை செய்ய உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைப்பொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்வத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையை செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் போதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களுக்கு சேவிப்பானால் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சந்ததியிற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமாய் ஆனவர் என்றான். God bless you. Thank you.